இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். துன்பமில்லை துயரமில்லை இறைவனின் உறவினிலே. வாழ்வு உண்டு வழியும் உண்டு இறைவனின் துணையினிலே. இறைவனின் வழியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். அடிமை தலையில் இருந்து அன்று முன்னோரை மீட்ட தேவன், பாவ தலையில் இருந்து நம்மை மீட்கவே வருகின்றார். அடிமை தலையில் இருந்து அன்று முன்னோரை மீட்ட தேவன், பாவ தலையில் இருந்து நம்மை மீட்கவே அழைக்கின்றார். துன்பமில்லை துயரமில்லை இறைவனின் உறவினிலே. வாழ்வு உண்டு வழியும் உண்டு இறைவனின் துணையினிலே. இறைவனின் வழியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அன்னையின் பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரின் கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்பங்களையும் இந்த ஒளிபரப்பை காணுகிற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் ஆசிர்வதிக்க வேண்டுமென இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear pilgrims, this Mass is offered for the intentions of the faithful gathered here and for all the devotees of Arokya Mata who wrote their Mass intentions yesterday. Let us, in a very special way, pray for all the sponsors of this live Mass and the devotees watching the same. சிறப்பான வகையிலே நேற்று காலமான முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருப்பலியை விட அதிக பரிசுத்தமானதும் மேலானதுமான ஒரு செயலை கடவுளும் கூட நிறைவேற்ற முடியாது என புனித லிகோரியார் கூறுகிறார். திருப்பலி நமக்கு பெற்றுத்தருகிற நன்மைகளை பட்டியலிட எந்த மனித நாவாலும் முடியாது. பாவி கடவுளோடு மீண்டும் ஐக்கியமாகிறான், நீதிமானோ மேலும் அதிக நேர்மையுள்ளவனாகிறான். பாவங்கள் கழுவி போக்கப்படுகின்றன, துர்க்குணங்கள் அளவிலும் கடுமையிலும் குறைகின்றன, புண்ணியமும் தகுதியும் வளர்ச்சி பெறுகின்றன, பசாசின் திட்டங்கள் தவிடு பொடி ஆகின்றன என புனித லாரன்ஸ் அவர்கள் கூறுகிறார். திருப்பலி மட்டுமே
கடவுளின் நீதி கரத்தை தடுத்து நிறுத்த முடியும் என புனித அவிலா தெரசம்மாள் கூறுகிறார். அத்தகைய புனிதமிக்க இந்த திருப்பலியில் பங்கு பெறுகிற நாம் நம்முடைய குடும்பத்தை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக தொடர்ந்து இந்த திருப்பலி வழியாக மன்றாடுவோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றம் குறைகளை எண்ணி மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. வாழ்வளிக்கும் வள்ளலாகிய இறைவா, அனைத்துலகிற்கும் நீர் மீட்பளிக்கின்றீர் என்ற நற்செய்தியை எங்கும் அறிவித்துள்ளீரே. மாட்சிமை மிக்க அந்த மீட்பரின் பிறப்பை நாங்கள் மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க கனிவுடன் அருள் புரியும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40, இறை வார்த்தைகள் 1-11 முடிய. ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிலிருந்து இனிமையாக பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள், அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரலொலி ஒன்று முழங்குகின்றது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். பால் நிலத்தில் தன் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்று சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும், கரடுமுரடானவை சமதளமாக்கப்படும். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும். மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். உரத்த கூறு என்றது ஒரு குரல். எதை நான் உரக்க கூற வேண்டும் என்றேன். மானிடர் அனைவரும் புல்லே ஆவர், அவர்களின் மேன்மை வயல்வெளி பூவே. ஆண்டவரின் ஆவி இறங்கி வரவே புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும். உண்மையில் மானிடர் புல்லே ஆவர், புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும். நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். சீயோனே, நற்செய்தி தருபவளே, உயர்மலை மேல் நின்றுகொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு. அஞ்சாதே, இதோ உன் கடவுள் என்றும் யூதா நகரங்களில் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார்,
அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கின்றார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனை போல் தன் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவரை வாழ்த்தி பாடுங்கள். அவரே உலகின் அரசராம், அவரே உலகின் அரசராம். ஆண்டவரை வாழ்த்தி பாடுங்கள். நம் ஆண்டவரை வாழ்த்தி பாடுங்கள். மகிழட்டும், பையகம் களி கூறட்டும். வானங்கள் மகிழட்டும், பையகம் களி கூறட்டும். கடலும் அதில் வாழ அனைத்துமே களி நடனம் புரியட்டும். கடலும் அதில் வாழ அனைத்துமே களி நடனம் புரியட்டும். நீதி நேர்மை நிறைந்திடும் நிலைத்த ஆட்சியை அடையுங்கள். ஆண்டவரை வாழ்த்தி பாடுங்கள். நம் ஆண்டவரை வாழ்த்தி பாடுங்கள். அவரே உலகின் அரசராம், அவரே உலகின் அரசராம். ஆண்டவரை வாழ்த்தி பாடுங்கள். Alleluia, 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 Alleluia. ஆண்டவரினால் அண்மையில் உள்ளது. இதோ அவர் நம்மை மீட்க வரவிருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும்
இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. இயல் 18 இறை வாக்கியங்கள் 12 முதல் 14 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வாறே இச்சிறியோரில் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதை உங்கள் விண்ணகத் தந்தையின் திருவுளம். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உம்மை புகழ்கின்றோம். இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிடித்தமானவர்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய மறையுரையின் மைய கருத்து இரக்கம் கலந்த அன்பு. ஒரு குருகுலத்தில் ஒரு குருவும் பல சீடர்களும் இருந்தார்கள். அதில் ஒரே ஒரு சீடனுக்கு மட்டும் திருடுகிற பழக்கம் உண்டு. எவ்வளோ முறை சக சீடர்கள் சொல்லியும் அவன் திருந்தவில்லை. பலமுறை அவனை கையும் களவுமாக பிடித்து குரு முன்பு வந்து நிறுத்தி அவனை தண்டிக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் குருவோ அவனை தண்டிக்காமல் இனி இப்படி செய்யாத என்ற ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அனுப்பிவிடுவார். இது பலமுறை தொடர்ந்ததால் மற்ற சீடர்கள் கோபம் கொண்டனர். நேராக சென்று குருவிடம், குருவே, நாங்கள் அனைவரும் இந்த ஆசிரமத்தை விட்டு வெளியே போகிறோம். காரணம், நாங்கள் பலமுறை அந்த திருட்டு சீடனை பிடித்து கொடுத்தாலும் நீங்கள் தண்டிக்க மாட்டேன் என்கிறீர்கள், அவனும் திருந்த மாட்டேன் என்கிறான். எனவே நாங்கள் இந்த குருகுலத்தை விட்டு செல்ல விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். அதற்கு அந்த குரு, நீங்கள் வேண்டுமானால் செல்லுங்கள், ஆனால் அவனை வெளியே அனுப்ப என்னால் முடியாது என்று சொன்னார். காரணம் என்ன என்று கேட்டபொழுது அந்த குரு இவ்வாறாக சொன்னார்: நீங்கள் அனைவரும் நல்லவர்களாகவே இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த குருகுலத்தை விட்டு வெளியே சென்றீர்கள் என்றால் இந்த சமுதாயத்திற்கு உங்களால் எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. மாறாக திருடுகிற பழக்கத்தை கொண்ட அவனை இந்த குருகுலத்தை விட்டு வெளியே அனுப்பினால் அவன் வெளியே சென்றும் திருடுவான். இந்த சமுதாயத்திற்கு அவன் ஒரு திருடனாகவே வாழ்வான். அவன் திருந்துவதற்கு வாய்ப்பு கிடைக்காது. எனவே அவனை திருடனாக மாற்ற எனக்கு விருப்பமில்லை. எனவே அவனை அனுப்ப முடியாது என்று சொன்னார். இதை கேட்ட அந்த திருடுகிற பழத்தை கொண்ட சீடன் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனம் மாறினான். இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, திருடிய அவனை தண்டிப்பது நீதியானது. மாறாக அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவனுக்கு இரக்கம் காட்டுகிறார் அந்த குரு. அவரை போலவே கடவுளும் வழி தவறி போகாத அந்த 99 ஆடுகளை குறித்து மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஆட்டை தேடி கண்டுபிடித்து அவருக்கு கிடைக்கின்ற மகிழ்ச்சி மிக பெரிது என்று இன்றைய நற்செய்தியிலே சொல்லுகிறார். கிறிஸ்தவ ஆன்மாவை அலங்கரிப்பதில் இரக்கத்திற்கு நிகரான குணம் வேறு எதுவும் இல்லை என்று புனித அம்ப்ரோஸ் சொல்லுகிறார். யூதர்களுடைய பாரம்பரிய தொழில் ஆடு மேய்த்தல். மேலும் பலர் ஆடு மேய்க்கின்ற பொழுதுதான் இறைவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு இறைவனின் பிள்ளைகளாக மாறினார்கள். எடுத்துக்காட்டாக விசுவாசத்தின் தந்தை என அழைக்கப்படுகிற ஆபிரகாம், விடுதலையின் தந்தை என அழைக்கப்படுகிற மோயிசன், அரசர்களின் தந்தை என வர்ணிக்கப்படுகிற தாவீது, இவர்கள் அனைவருமே ஆடு மேய்க்கின்ற பொழுதுதான் இறைவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள். ஆடு மேய்த்தல் என்பது அவர்களுடைய யூத தொழிலாக இருந்ததனால் யூதர்களுக்கு எளிய வகையில் புரியும் வகையில்
இயேசு கிறிஸ்து இந்த காணாமல் போன ஆடு உவமையை அவர்களுக்கு சொல்லுகிறார். மேலும் திருப்பாடல் 23 ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் குறையில்லை என்று பாடப்படுகிறது. அவருடைய உழைப்பை பற்றி அதில் சொல்லப்படுகிறது. எரேமியா புத்தகத்திலே கடவுள் தன்னையே ஒரு ஆயனாக உருவகப்படுத்தி, நான் இஸ்ரேலின் ஆயன், அவர்களை நீரோடை ஓரமாக அழைத்துச் செல்வேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சிறந்த ஆயனாக இருக்கின்ற கடவுள் இந்த மனிதர்களை படைத்ததன் காரணம் அவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள், அவர்கள் கடவுளுக்கு ஊழியம் செய்வார்கள் என்ற ஒரு எண்ணிக்கையில் தான் மனிதர்களை படைத்தார். எடுத்துக்காட்டாக ஆதாம், ஏவாள், காயின் இவர்கள் அனைவருமே கடவுள் நல்லவர்களாக வாழ்வார்கள் என்று படைத்தார். ஆனால் ஆதாமும் ஏவாளும் கடவுளால் விளக்கப்பட்ட கனியை உண்டனர். காயின் கொலை செய்தான். தாவீது மோகப்பாவம் மற்றும் கொலை பாவங்களை செய்தான். சிம்சோன் பெண் பித்தனாக வாழ்ந்தான். ஆனால் இவர்கள் தவறு செய்த பொழுதும் கடவுள் அவர்களை தண்டித்து அவர்கள் சாக வேண்டும் என விரும்பவில்லை, மாறாக அவர்களுக்கு ஒரு வாய்ப்பினை கொடுக்கிறார். எசேக்கியேல் புத்தகம் 33:11 பார்த்தோம் என்றால், தீயோர் சாக வேண்டும் என்பது எனது விருப்பம் அல்ல, மாறாக அத்தீயோர் தங்கள் தீய வழியின்றி திரும்பி வர வேண்டும் என்பதே எனது விருப்பம் என்று கடவுள் சொல்லுகிறார். ஆக தவறு செய்தவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை விட அவனுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுப்பதையே கடவுள் விரும்புகிறார். அப்படிப்பட்ட அன்பு கடவுளாக இருக்கின்றார். மேலும் தவறு செய்தவர்கள் மனம் மாறுகிற பொழுது கடவுளுக்கு நெருக்கமானவர்களாக மாறுகிறார்கள். எவ்வாறு என்று பார்க்கின்ற பொழுது, கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே ஒரு கயிறு போல ஒரு உறவானது இருக்கின்றது. பாவம் செய்கின்ற பொழுது அந்த இணைப்பானது துண்டிக்கப்படுகிறது. அவ்வாறு துண்டிக்கப்படுகின்ற பொழுது மனிதன் கடவுளை விட்டு தூரமாக செல்கிறான். அவன் தன்னுடைய பாவத்திற்காக மனம் வருந்தி ஒப்புரவு அருட்சாதனத்தை, பாவ சங்கீர்த்தனத்தை நாடுகிற பொழுது அந்த நறுக்கப்பட்ட கயிறானது மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு முடிச்சு போடப்படுகிறது. இவ்வாறு பல பாவங்கள் செய்கின்ற பொழுது பல துண்டுகள் ஆகி பல பாவ சங்கீர்த்தனம் செய்கின்ற பொழுது அந்த கயிறானது பல முடிச்சுகள் போடப்படுகிற பொழுது எங்கோ தூரத்தில் இருக்கின்ற மனிதன் இன்னும் கடவுளை நெருங்கி நெருங்கி வந்து கடவுளோடு சங்கமிக்கமாகின்ற வாய்ப்பினை பெறுகிறான். அதுபோலத்தான் விவிலியத்திலும் பலர்கள், கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் தவறு செய்து தங்களுடைய தவறுக்காக மனம் வருந்துகிற பொழுது கடவுள் அவர்களை தண்டித்து வெறுத்து ஒதுக்காமல் மீண்டும் சேர்வதற்கு ஒரு வாய்ப்பினை கொடுக்கிறார். ஆதாமும் ஏவாளும் கடவுளால் விளக்கப்பட்ட கனியை உண்ட பொழுதும் அவர்கள் மனம் வருந்திய பொழுது கடவுள் அவர்களுக்கென ஆடையை அணிவித்து கொடுக்கிறார். காயினுக்கு அவனை யாரும் கொல்லாத வகையில் ஒரு அழியா முத்திரையிட்டு அவனை காக்கின்றார். தாவீதுக்கு அவன் வழியாகவே ஒரு மீட்பர் பிறப்பதாக வாக்குறுதி கொடுக்கிறார். சிம்சோனுக்கு அவன் இறுதியிலே தூண்களை இடித்து தள்ளுகிற அளவுக்கு சக்தி கொடுக்கிறார். எனவே நாம் தவறு செய்த பொழுது தண்டிக்கிற கடவுளாக இல்லாமல் அந்த தவறை உணர்கின்ற பொழுது நம்மை அணைக்கின்ற கடவுளாக அவர் இருக்கின்றார். தவறு செய்த தாவீதை தண்டிப்பது நீதியானது. மாறாக அவனுக்கு இரக்கம் காட்டி அவனை வழியாக ஒரு மீட்பரை தருவது இரக்கம் கலந்தது. காணாமல் போன மகனை தண்டிப்பது நீதியானது. அந்த மகனுக்கு மீண்டும் இழந்ததை எல்லாம் கொடுப்பது இரக்கமானது. காட்டிக் கொடுக்கப்பட்ட பொழுது விட்டு ஓடிய சீடர்களை தண்டிப்பது நீதியானது. மாறாக அவர்கள் திருந்த ஒரு வாய்ப்பினை கொடுத்து அவர்களை திருத்தூதர்களாக மாற்றுவது இரக்கமானது. காணாமல் போன ஆட்டை தண்டிப்பது நீதியானது. மாறாக அந்த காணாமல் போன ஆட்டை குறித்து மகிழ்ச்சி அடைவது இரக்கமானது. நம்முடைய கடவுள் நம்மை தண்டிக்கிற கடவுள் அல்ல, மாறாக நம்முடைய மனமாற்றத்திற்காக காத்து கொண்டு இருக்கிற இரக்கமுள்ள கடவுள். அத்தகைய இரக்கமுள்ள கடவுளிடம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் முழுமையாக ஒப்படைப்பவும் சிறப்பான வகத்திலே கடவுளுடைய இரக்கம் இன்னும் அளவுக்கு அதிகமாக நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் கிடைக்கும்படியாக தொடர்ந்து மன்றாடுவோம். நம்பிக்கை தரும் கடவுள் உங்களை எல்லாவித மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் சந்தோஷத்தாலும் நிரப்புவாராக.
மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றேன், பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றேன். அப்பத்தின் வடிவில் அன்பினை சேர்த்து திராட்சை ரசத்தில் தியாகத்தை கலந்து என்னைய தருகின்றேன். இறைவா காணிக்கை ஏற்றிடுவார். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றேன், பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றேன். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலேற்றி திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. உம்மோடும் இருப்பாராக. ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ அது தகுதியும் நீதியும் ஆனது. தூயவர் தூயவர் உலக இறைவனாம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவையை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக எங்களுக்கு இவை மறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திருச்சபையை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சுசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இங்கே கூடியிருக்கின்ற நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனுடன் அருள மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கவலையும் நோயுமின்றி நல்ல உடல் உள்ள சுகத்தோடு இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உரியதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கும் இங்கே கூடியிருக்கின்ற எம் இறை மக்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்கள் நாட்டிற்கும் அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இவரே நம்மை தண்டிக்கிற கடவுளாக இல்லாமல் மாறாக இரக்கம் காட்டுகிற கடவுளாக இருப்பவர். இவருடைய திருவந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீதனம் செய்து தங்களையே தயாரித்து கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். கைகளில் திவ்ய நற்கருணை வழங்கப்பட மாட்டாது. Your attention please. Only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession should come forward to receive the Holy Communion. Holy Communion is not given in hands. உணவான இயேசுவே, உயிரான தெய்வமே, உறவாக வாழ்ந்திட அருள் தாருமே. உணவான இயேசுவே, உயிரான தெய்வமே, உறவாக வாழ்ந்திட அருள் தாருமே. அன்பான இயேசுவே, அருமையான தெய்வமே, அன்பான இயேசுவே, அருமையான தெய்வமே, உம்மோடு வாழ்ந்திட துணை தாருமே, துணை தாருமே. உணவான இயேசுவே, உயிரான தெய்வமே, உறவாக வாழ்ந்திட அருள் தாருமே. உணவை தேடி அலைந்தோ எங்கள் ஆன்ம பசி தீர்ந்திட செய்தாய். உறவை தேடி அலைந்தோ எம்மில் உயிரை தந்து காத்தாய். உணவை தேடி அலைந்தோ எங்கள் ஆன்ம பசி தீர்ந்திட செய்தாய். உறவை தேடி அலைந்தோ எம்மில் உயிரை தந்து காத்தாய். இனி வாழ்வது நானல்ல, எனில் வாழ்வது உம் உயிர்தானே. உணவே உயிரே வா, என் உணவே உயிரே வா.
உணவான இயேசுவே உயிரான தெய்வமே உறவாக வாழ்ந்திட அருள் தாருமே. உணவான இயேசுவே உயிரான தெய்வமே உறவாக வாழ்ந்திட அருள் தாருமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. கருணை கடலாகிய கடவுளே, உம் திருமகனின் விருந்தினை உண்டு நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இத்திரு நிகழ்ச்சியின் ஆற்றலினால் எங்கள் வாழ்வுக்குரியவற்றை மெய்யறிவோடு தேர்ந்து தெளியவும் நிறைவாழ்வில் பற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்ற மக்களாக சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசிர்வர மண்டியிட்டு மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும் பொழுது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும் பொழுது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்ப கடலில் தத்தளித்து தடுமாறும் பொழுது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசிர் உங்கள் மீது தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of His dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சந்திரனை போல என்றும் அழகு நிறைந்த தாயே, சூரியனை போல என்றும் ஒளி நிறைந்தவளே. சந்திரனை போல என்றும் அழகு நிறைந்த தாயே, சூரியனை போல என்றும் ஒளி நிறைந்தவளே. விண்ணோர்கள் போற்றிடும் விமலிய தாயே, விண்ணோர்கள் போற்றிடும் விமலிய தாயே, விண்ணீரை சூடிடும் விமலனின் தாயே, விமலனின் தாயே. சந்திரனை போல என்றும் அழகு நிறைந்த தாயே, சூரியனை போல என்றும் ஒளி நிறைந்தவளே. பகமை தேடும் பாவ உலகில் பாசமின்றி பாவ மனிதன் மண்ணில் சோர்ந்து வீழ்ந்தேனம்மா, உன்னை தேடி அலைந்தேனம்மா. பகைமை தேடும் பாவ உலகில் பாசமின்றி பாவ மண்ணில் சோர்ந்து வீழ்ந்தேனம்மா, உன்னை தேடி அலைந்தேனம்மா. உறவாகும் உன்னடியில் உயிராகும் என் உறவே, சந்திரனை போல என்றும் அழகு நிறைந்த தாயே, சூரியனை போல என்று ஒளி நிறைந்தவரே.
சந்திரனை போல என்றும் அழகு நிறைந்த தாயே, சூரியனை போல என்று ஒளி நிறைந்தவளே.